நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா டே 16 கவுன்சிலிங் அப்டேட் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து கவுன்சிலிங் அப்டேட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்து ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் ஃபில் ஆகிட்டுருக்கு. மேக்ஸிமம் மற்ற வேகன்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இனி வர நாட்களில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் மட்டும் தான் வந்து போயிட்டுருக்கு. சரி வாங்க பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், விஏவை பொறுத்த வரைக்கும் எது பேலன்ஸ் இருக்கோ நான் அதை பற்றி சொல்கிறேன். ஜென்ரல் மல்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் மல்டாவில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் எக்ஸர்வீஸ்மேனில் ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிமில் ஒரு வேகன்சி இருக்குது விஓவில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எக்ஸர்வீஸ்மேனில் 4 வேகன்சி இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 42 விஓவில் 392 வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 9 வேகன்சி மட்டும் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டுமாரோ வந்து எல்லாமே காலியாயிரும். ஸோ அடுத்து ஜேஏல பார்க்கலாம். ஜேஏல வந்து எது பேலன்ஸ் இருக்கும் நான் அதை மட்டும் சொல்கிறேன். ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேனில் பார்த்தீங்கன்னா 60ல் 52 ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 8 வேகன்சி தான் இருக்குது. ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிமில் பார்த்தீங்கன்னா 5ல் 4 ஃபில்லு, இன்னும் ஒரே வேகன்சி மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மல்டாவில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமன் மல்டாவில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸர்வீஸ்மேனில் 24 ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 15 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிமில் பார்த்தீங்கன்னா 10ல் 9 ஃபில்லு, இன்னும் ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் மல்டாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 11 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி உமன் மல்டாவில் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி எக்ஸர்வீஸ்மேனில் ஒரு 9 வேகன்சி இருக்குது. எம்பிசி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிமில் ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் மல்டாவில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்கே வந்து எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. நாளையோட மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஃபில் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நாளை மீன்ஸ் நெக்ஸ்ட் டே கவுன்சிலிங்கில். அடுத்து பாருங்கள், எம்பிசி உமன் மல்டாவில் ஒரு வேகன்சி இருக்குது. அடுத்து பாருங்கள், பிசிஎம் எக்ஸர்வீஸ்மேனில் 3 வேகன்சி இருக்குது. பிசிஎம் எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிமில் ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரல் டிஃப்ரெண்ட் டேபிளில் ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிமில் ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒரு வேகன்சி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எக்ஸர்வீஸ்மேனில் 19 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிமில் 2 வேகன்சி இருக்குது. ஸோ எந்த வேகன்சி இருக்கோ நான் அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்சி ஜென்ரல் மல்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டி டிடபிள்யூ பிஎஸ்டிமில் ஒரு வேகன்சி இருக்குது. இப்போ ஜேஏ பொறுத்த வரைக்குமே மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் வரைக்கும் பேலன்ஸ் இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து ஃபில் ஆயிரும். அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஜேஏல 3888ல் 3793 ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 95 வேகன்சி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேகன்சி ஜென்ரல் அப்படியே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஐஎச் செகண்டரி லெவல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எது இருக்கோ அது மட்டும் சொல்லிட்டேன். இதுலேயும் வந்து எல்லாமே ஃபில்லு எதுவும் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி அசிஸ்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேனில் ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. பிசி ஜென்ரல் மல்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வந்து ஃபில்லு. அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட். இதில் வந்து எது பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிமில் ஒரு வேகன்சி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வந்து ஃபில்லு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸர்வீஸ் மேலே ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸர்வீஸ் மேலே ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி எக்ஸர்வீஸ் மேலே ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிமில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது. பிசிஎம் எக்ஸர்வீஸ்மேனில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிமில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி மட்டும் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி டிடபிள்யூ பிஎஸ்டிமில் ஒரு வேகன்சி இருக்குது. எஸ்சி டிடபிள்யூவில் ஒரு வேகன்சி இருக்குது. அந்த 2 வேகன்சி மட்டும் இருக்குது. மற்றபடி எல்லாமே ஃபில்லு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது பேலன்ஸ் இருக்குன்னா ஜென்ரல் எக்ஸர்வீஸ் மேலே ஒரு வேகன்சி பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிடபிள்யூவில் ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிளைனில் ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ உமனில் ஒரு வேகன்சி இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி டிடபிள்யூவில் ஒரு வேகன்சி இருக்குது, 5 வேகன்சி மட்டும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3. ஸோ இதில் எது பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிளைண்டில் ஒரு வேகன்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சி, எஸ்சி டிடபிள்யூவில் ஒரு வேகன்சி. இதில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி மட்டும் பேலன்ஸ் இருக்குது, மற்றபடி எல்லாமே ஃபில்லு. ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இதில் பேலன்ஸ் இருக்குன்னா எஸ்சி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்மில் 3 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி டிடபிள்யூவில் 1 இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி இருக்குது, மற்றபடி எல்லாம் ஃபில்லு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 இதில் பார்த்தீங்கன்னா அது பேலன்ஸ் இருக்குன்னா பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒரு வேகன்சி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒரு வேகன்சி, அந்த 2 வேகன்சி மட்டும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் வரைக்கும் கவுன்சிலிங் வந்து போவோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டே கவுன்சிலிங்கில் ஸோ எல்லாமே வந்து ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் தான் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து எல்லாமே வந்து சொல்லியாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்டேட்க்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறோம், சரிங்களா? நம்மளுடைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் அப்டேட் வந்தோடனே நம்ம சேனலை வந்து சரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேட் லிங்க் வந்து நான் சேட்டில் போகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜில் கேட்கலாம், இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்குறதுனாலும் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.